ஓம் நம ஓம் வெங்கடேஷாய. காசி தமிழ்ச்சங்கமம் 3.0 மூலமாக இலவசமாக காசி கும்பமேளா நடந்த பிரயாக்ராஜ் அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்த என்னோட பயண அனுபவத்தை ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஆல்ரெடி காசிக்கு போன 2 நாள் பயண அனுபவ வீடியோ டே 1 டே 2 ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பிரயாக்ராஜில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் மகா கும்பமேளாவில் புனித நீராடல் செய்த அனுபவம் ஷேர் பண்ணுறேன். நிறைய இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து முதல் நாளும் 2ஆம் நாளும் காசியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2ஆம் நாள் நைட்டு 5 ஏசி வால்வோ பஸ்ஸில் நாங்கள்லாம் ஏறி பிரயாக்ராஜுக்கு பயணமானோம். எங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி போகும் எஸ்கார்ட், பின்னாடியும் ஒரு எஸ்கார்ட் வண்டி வரும், போலீஸ் இருப்பாங்க. ஸோ த்ரூ அவுட் த ஜேர்னி அவங்களும் கூட எங்களை சேஃபாக அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நைட்டு 10 மணிக்கு காசிலேருந்து கிளம்புனோம். 11 மணி போல் காசியோட அவுட்டரில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 1 ஹவர் டிராஃபிக்னால இல்லை வேறு என்ன ரீசன்னு தெரியல. அதுக்கப்புறமா ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப தூங்கலைன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு, அதாவது டிராஃபிக்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்காக செம்ம டிராஃபிக். காசிலேருந்து பிரயாக்ராஜ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நடுவில் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் பஸ்ஸு ஓடின ஃபீலே இருந்தது. எங்களை அழைச்சிட்டு போகும்போதே எப்படி அழைச்சிட்டு போகிறாங்கன்னா, டிராஃபிக்கை கிளியர் பண்ணி தான் அழைச்சிட்டு போனாங்க. அப்படி போயே காலையில் 4 மணி ஆகிடுச்சு. அதாவது நைட்டு 10 மணிக்கு கிளம்புனோம். நடுவில் ஒரு 1 ஹவர் ஹால்ட் மாதிரி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சு காலையில் 4 மணி போல் பிரயாக்ராஜுக்கு ரீச் ஆகிட்டோம். பார்த்தோன்னே அந்த இடத்த அப்படியே செம்ம கூஸ் பம்ஸு. ஏன்னா 68 கோடி மக்கள் போயிருக்காங்களாம் இந்த பிரயாக்ராஜுக்கு மகா கும்பமேளாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. அதில் நம்மளும் ஒருத்தர். அந்த ஒரு ஆசை கனவாக இருக்கட்டும் நிறைவேறின நாள் இது. ஸோ செம்ம வைபாக இருந்துச்சு காலையிலேயே இந்த இடத்த பார்க்குறதுக்கே. அதாவது பெரிய ஆறு, அங்கங்கே குளிக்கிறதுக்கு படித்துற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோட, அதாவது பப்ளிக்குக்கு சொல்கிறேன், பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்தது. நல்லா சேஃபாக பப்ளிக் ஸ்டே பண்ணுறதுக்கு கூடார மாதிரியெல்லாம் அமைச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி தான் செய்திருக்கிறாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே காலையிலே, அதாவது ஒரு 25 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க்குறேன் பக்தர்கள்லாம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, குழந்தைங்களோட நடந்து போகிறாங்க. இந்த மாதிரி போய் சேர்ற வரைக்கும் மக்கள்லாம் நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டே. பகலில் ட்ராவல் பண்ணியிருந்தா சான்ஸே இல்லை இந்த அளவுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிறதுக்கு. அதாவது 10 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு ரீச் ஆனதே கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். ஃபைனலாக நாங்கள் பிரயாக்ராஜில் நடக்கிற டென்ட் சிட்டியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸு. சூப்பராக இருந்தது இந்த டென்ட் சிட்டி. இவ பார்த்தது என்ட்ரன்ஸ். அது உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பேருக்கு உண்டான பெட் இருக்கும். நம்மளோட பேரு கூட 2 பேரையும் சேர்த்துக்கிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். நான் ட்ராவல் ட்ரெயினில் பண்ண எங்கள் கேபினில் 2 அக்கா, பேச்சியம்மாள் அக்கா, மங்கையர்கரசி அக்கா, அவங்கெல்லாம் வயசில் பெரியவங்க, பேரம் பேத்தி கொள்ளு பேத்தியெல்லாம் பார்த்தவங்க. அவங்க நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர், அவங்கள தான் 4 பேர் லேடிஸாக ஸ்டே பண்ணிட்டோம். இது பாத்ரூம் ஏரியா. வாஷ் பேசின் இருக்கா, பல் விளக்கிறதுக்கெல்லாம், குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி. அந்த சைடு டாய்லெட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து அயோத்தியா ட்ரிப் போகும்போது டென்ட் சிட்டியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அது பெரிய கூடார மாதிரி கட்டி பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க, மொபைல் டாய்லெட்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருந்தது. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு மொபைல் பின் பாயிண்ட், ப்ளக் பாயிண்ட்டு, ஒரு விளக்கு மாதிரி, அது விளக்கு மாதிரி தான், பட் லைட்டு தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த டென்ட் சிட்டி. அங்கே போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிட்ட ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய டென்ட் சிட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. விஐபிஸ் எல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய டென்ட் சிட்டிலேயே வேறு வேறு விதம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க பாருங்கள், அதுவும் டென்ட் சிட்டி தான். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் க்ளோஸாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு வீடியோ காலில் இந்த இடத்த சுற்றி காமிச்சிட்டு, வெயில் வந்ததுக்கப்புறம் நல்லா கிளாரிட்டியாக தெரிஞ்சது. பார்த்தா அந்த சைடு ஃபுல்லாக ஜனம்தான், அவ்வளோ கூட்டம் இருக்காங்க அங்கே. அதுக்கப்புறமா அங்கேயுமே சூடாக டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட வந்துட்டோம். அதாவது இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபுட்டு தான். அந்த ஸ்பெஷலிலும் ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு இந்த டென்ட் சிட்டியில் சாப்பிட்ட ஃபுட்டு தான். செம்ம டேஸ்ட்டு. சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லேருந்து வரவழைச்சி சமைச்சிருக்கிறாங்க அங்கே.
நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறவங்க சமைச்சிருக்கிறாங்க. அதாவது சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே பனாரசி ஹிந்து யூனிவர்சிட்டிலேருந்து வந்து குக் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அதாவது அவங்க சார்பாக அழைச்சிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் அட்டகாசமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுக்கு வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சுக்கோங்க. பட் கிட்ட தான் மறுபடியும் நம்ம ரூமில் கூட அந்த டென்ட் சிட்டியில் கூட வந்து ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய கயிறு கட்டிக்கிட்டாங்க. அது உள்ளதான் நாங்கள் 200 லேடிஸும் அவ்வளோ சேஃபாக அழைச்சிட்டு போனாங்கங்க. ஏன்னா அது ஒரு பெரிய இடம், ஃபுல்லி க்ரௌடட். எங்கேயாவது கலந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இடம் தெரிஞ்சால் பரவாயில்ல. ஒரு சிஸ்டர் அப்படி தான் பஸ்லேருந்து இறங்கியே வேற எங்கேயோ போயிட்டோம், அழுதுகிட்டே அப்புறம் நாங்கள் திருப்பி வந்தோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒன்றும் புரியாத ஒரு இடம். இந்த மாதிரி அதனால் கயிறு கட்டி அழைச்சிட்டு போகிறாங்க. வெளியிலேருந்து ஒருத்தரும் உள்ளேயும் வர முடியாது, நாங்களும் எங்கேயும் அந்த மிஸ் பண்ணி வெளியிலையும் போக முடியாது. அந்த மாதிரி சேஃபாக அழைச்சிட்டு போனாங்க. யாராவது இடையில பூந்தா கூட நோட் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய ட்ரிப்லேயும் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க தான். அப்போது குளிக்கிற இடம் வரைக்கும் வண்டியில் போயிட்டு அதுக்கப்புறமா போட்டில் போய் தான் நம்ம குளிப்போம். அது வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது அர்த்த கும்பமேளா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது பூர்ண கும்பமேளா. நம்ம கும்பகோணம் மகாமகம் குளத்தில் கூட நடக்கும். 2016 நினைக்கிறேன், நாங்களும் போய் புனித நீராடல் செய்துட்டு வந்தோம். இந்த மகா கும்பமேளாங்கிறது 12 பூர்ண கும்பமேளாக்கு ஒரு முறை நடக்கிறது தான் மகா கும்பமேளா அப்படிங்கிறது. ஜென்ரலாக இந்த கும்பமேளா எல்லாமே 4 இடத்துல நடக்கும். உஜ்ஜைன், ஹரித்வார், நாசிக், பிரயாக்ராஜ். ஒரு கும்பமேளா ஒரு இடத்துல நடக்கும். அதில் இந்த மகா கும்பமேளா பிரயாக்ராஜ் நடக்கிறது. இந்த 4 இடத்துல இன்னும் உஜ்ஜைனுக்கு தான் போல, சீக்கிரமாக போயிட்டு வரணும் அதுவும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல். அண்டு ராசிப்படி பார்த்தா சூரியன் மகரத்துலேயும் குரு ரிஷபத்துலேயும் நடக்கிற டைமில் தான் இந்த மகா கும்பம் மேளா நடக்கும் அப்படிங்கிறாங்க. தேவர்களும் அசுரர்களும் கடைந்த அந்த அமிர்தத்தை தன்வந்திரி பகவான் எடுத்துக்கிட்டு வர்றப்போ அதுலேருந்து ஒரு சில துளிகள் 4 இடங்களில் விழுந்துறது. அந்த இடங்கள் தான் இந்த உஜ்ஜைன், ஹரித்வார், நாசிக், பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை அது நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம், பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். இங்கே வந்தோன்னே அப்படி ஒரு ஃபீலாக இருந்தது. நம்மளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இது ரொம்ப டிஸ்டன்ஸ். இப்போது நார்த்து சைடில் இருக்கிறவங்களுக்கு கிட்ட, ஸோ ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். நமக்கு அதுலேயும் ஃபேமிலி இல்லாமல் லேடிஸாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பத்திரமா போய் முதல்ல இங்கே ரீச் ஆகி இதில் புனித நீராடல் செய்ததே ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி கடைகள் போட்டு திருமண பக்கம் எல்லாம் தலை தான். 26ஆம் தேதியோட மகா கும்பமேளா முடிஞ்சிருச்சு. நிறைய கடைகள் எதுவும் வாங்கவே விடலை. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வாங்க விட்டால் அப்படியே ஸ்கேட்டர் ஆகிடுவோம், டைம் ஆகிடும், அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காகவோ என்னம்மா எங்களை எதுவுமே வாங்க விடலை. அந்த கயிறுக்குள்ளாரையே அழைச்சிட்டு போயிட்டு அந்த கயிறுக்குள்ளாரையே மறுபடியும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது, எதுவும் வாங்கவே முடியல. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். அந்த நதிக்கரை ஓரமாக நாங்கள் குளித்த இடத்துல பப்ளிக் கிடையாது, யாரையும் விடலை. அந்த சைடு இந்த சைடு இருந்தாங்க தான். பட் நாங்கள் குளித்த இடத்துல இந்த மாதிரி சேஃபாக கரையோரமாக அந்த ஆப்போசிட்டில் ப்ளூ கலரில் ஒன்று பார்க்குறீங்கல்ல, அதை தாண்டி நம்மளால் போக முடியாது. இது உள்ளே இறங்கணும் அப்படின்னா இப்போ எனக்கெல்லாம் ஓரளவுக்கு இடுப்பு வரைக்கும் ஹைட்டில் தண்ணி இருந்தது. ரொம்ப தண்ணி ஆழம்னு சொல்ல முடியாது, சேஃபாக இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் குளிக்க போகல, வீடியோ தான் எடுத்து அந்த சந்தோஷத்தில் உங்ககிட்ட நான் லைவ் போட்டிருந்தேன். ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், சுற்றிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். தண்ணி ஓடுற தண்ணி தான், தேங்குகிற தண்ணி இல்லை. மீன்ஸ் தேங்கி வச்ச தண்ணியில் எங்களை குளிக்கலாம் விடலை, அந்த தண்ணி ஓடிட்டு தான் இருந்தது. எல்லாமே புனித நீர் முடிச்சுட்டு மேலே ஏறினாங்க. ஒரு சிஸ்டர் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே பிரியமாக பேசினாங்க. ரொம்ப சாரி, அவங்க நேம் நான் மறந்துட்டேன். அதாவது திருச்சானூர் பஞ்சமி தீர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரியமாக ஷேர் பண்ணாங்க. நீங்கள் ஏன் போகல, அந்த வருஷம் அவசியமாக போங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த சிஸ்டர் கையில் மஞ்சள்லாம் கொடுத்து முகத்துலலாம் பூசி விட்டு இப்போ போய் புனித நீராடல் செய்யுங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த ப்ளூ கலரில் ஏரியா இருக்குல்ல, அதை கிட்ட போனால் அந்த பசங்க போட்டில் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 20 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அந்த சைட்லேருந்து அந்த தீர்த்தம் முண்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தீர்த்தம் நாங்கள் பைசா பே பண்ணி எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் எடுத்துக்கலாம், இங்கேயும் எடுத்துக்கிறாங்க தான்.
அது இன்னும் கொஞ்சம் நம்ம போய் குளிக்காத ஏரியா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து நான் காசு கொடுத்துட்டு தீர்த்தம் வாங்கிட்டு இந்த மாதிரி நிற்கிறாங்க அங்கேயே. அந்த சைட்லேருந்து நமக்கு தீர்த்தம் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிலர் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பெருசாக மறைவான இடம் இல்லை. பட் நாங்கள்லாம் அந்த ஈரத்துலேயே நடந்து போனோம். அது போன கொஞ்சம் 2 நிமிஷத்துலேயே காஞ்சும் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் அந்த சைடில் என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய கடை இருந்தது. தோடு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பட் வாங்கிறதுக்கு விடலை. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்து வந்துட்டோம். அது பெரிய பெரிய கூடாரம் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம போய் அங்கே தூங்கிக்கலாம். கவர்டு பிளேஸுக்கு சொல்கிறேன். பாத்ரூம் கூட இப்போ சொன்ன மாதிரி மொபைல் டாய்லெட்ஸ், மொபைல் பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உள்ளெல்லாம் போய் பார்க்கல. அதாவது பப்ளிக்கோட நாங்கள் எங்கேயுமே மிங்கிள் ஆகவே இல்லைங்க. ஃபுல்லாக ஃப்ரம் த பிகினிங் எண்டு வரைக்குமே சொல்கிறேன். ஸோ பிரயாக்ராஜில் நீ போனியா அப்படின்னா நாங்கள் போனோம்தான். எப்படி இப்போ நம்ம ஊரில் போய் ஒரு புனித நீராடல் செய்வோம் அந்த மாதிரி கேஷுவலாக தான் போய் செய்துட்டு இருந்தோம். ஸோ இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கே ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், அவ்வளோ சேஃபாக ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது அப்படிங்கிறாங்க. பட் எங்களுக்கு இந்த ஒரு பயணம் லைஃப் டைம் பயணம் அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து குளித்தது, தீர்த்தம் எடுத்துக்கிட்டு வந்தது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக அது முந்தாநேற்று தான் திருவண்ணாமலை கூட போயிருந்தேன். திருக்கோவிலூரில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த தீர்த்தம் ஷேர் பண்ணுறது அதெல்லாமே பிளஸ்டாக இருந்தது. அவங்களும் பிளஸ்டாக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்து அந்த டென்ட் சிட்டிலேருந்து வக்கேட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் வக்கேட் பண்ணணும், ஊருக்கு போகணும் அப்படின்ட்டாங்க. மறுபடியும் லன்ச் அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கூட நல்லா இருந்தது. இருந்தாலும் மார்னிங் டிஃபன் செம்மையாக இருந்தது. நம்ம ஊரில் கொடுக்குற அந்த மோர், வத்த குழம்பு, எந்த ஃபுட்டுமே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலே கிடையாது. எல்லாமே கிடச்சிதாங்க. நார்த் இண்டியன்ஸ் ஐட்டம்ஸ், சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு டென்ட் சிட்டி தாங்க சூப்பராக இருந்தது. மறுபடியும் இந்த புக்ஸு ஃப்ரீயாக ஒரு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபிலேருந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. உள்ளே நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு போனால் தானே நம்ம கை ஃபுல்லாக அள்ளிட்டு வரும். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த லக்கேஜை விட இன்னொரு மடங்கு சேர்ந்துருச்சு. அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த ஃப்ரீ பேக் லக்கேஜு, மொமெண்டோ, அப்புறம் இந்த கிஃப்ட்டு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் அதே ஏசி வால்வோ பஸ்ஸில் கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா அடுத்து அயோத்தியா குட்டி ராமரை பார்க்கறதுக்காக. ஸோ ரொம்ப பிளஸ்டாக இருந்தது இந்த பிரயாக்ராஜில் புனித நீராடல் செய்தது. ஹெவி டிராஃபிக் வர்ற வழி எல்லாமே நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அயோத்தியா பஸ் ஸ்டாண்ட் இது. இங்கே தான் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு எங்கே ரூமுக்கு போகணும். 200 பேருக்கும் ஒரு இடத்துல ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு இந்த விஜய ராகவ மடத்தில் கொடுத்துருந்தாங்க. ஒரு 15 பேருக்கு எங்களுக்கு இந்த மடம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு சிலருக்குலாம் 5 ஸ்டார் ஹோட்டலே அலாட் பண்ணியிருந்தாங்களாம். பட் இதுவும் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் நிறைய பேருக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் எங்களுக்கு அப்படின்னாங்க. எங்களுக்கு இந்த விஜயராகவ மடம் அது மாதிரி நம்மளே சூஸ் பண்ண முடியாது. அவங்களா அலாட் பண்ணுறது தான். கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி கேனில் தீர்த்தம் கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு நேற்று திருவண்ணாமலையில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். அதாவது சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிரயாக்ராஜில் எடுத்தது. கங்கா நதியில் எடுத்தது நான் வீட்டுக்கு கொண்டு வரல. ஏன்னா அங்கேருந்து ஒன்றுமே கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவலாக எடுத்துருந்தான், கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேயே நான் காசிலேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன் அந்த கங்கை நதி தீர்த்தத்தை. சிவன் சொத்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது பாவம் அப்படின்ட்டு 2 பேர் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் நான் அந்த கங்கையிலேருந்து எடுத்த தீர்த்தத்தை அங்கேயே விட்டுட்டேன். பிரயாக்ராஜ் தீர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன். நம்மளாம் பிளான் பண்ணிக்கிட்டு பிரயாக்ராஜுக்கெலாம் வரணும் அப்படின்னா ரூம் ரெண்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதுவும் அட்வான்ஸாக புக் பண்ணால் தான் ஓரளவுக்கு 5000க்குள்ளே கிடைக்கும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி டென்ட்டே நாங்கள் ஸ்டே பண்ண மாதிரி டென்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ பிரயாக்ராஜ் ட்ரிப்பு செம்மையாக இருந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரிப்பில் அயோத்தியா ராமரை விஐபி பிரேக் தர்ஷனில் போய் பார்த்துட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ 4 days vlog இது 3rd day vlog இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறது. SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.